என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற அமாவாசையை முன்னிட்டு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, மேலும் இந்த அமாவாசையை முன்னிட்டு அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் எந்த விஷயத்தை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையானது மேலும் சிறப்படையும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி போற்றி என மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாங்க, ஆனால் அந்த பிரச்சனையை வாழ்க்கையாக இருந்தால் அந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்காது. அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படிங்க தீர்வு காணறது? அதுக்கு தான் இருக்கவே இருக்குது ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. மேலும் இவங்க கிட்ட பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. இவங்க கிட்ட குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி இடையே பிரச்சனை, அனவசியம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு அளிக்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. முதலாவதாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, களத்திர ஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு என கிரக நிலைகள் இருக்குதுங்க. மேலும் கிரக மாற்றங்கள் 9/6/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. மேலும் 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறாருங்க. 15/6/2024 அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. 26/6/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போக ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதிகார தோரணையுடன் காணப்படும் சிம்ம ராசியினருக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுடைய வழியே ஒரு தனி வழியாகத்தாங்க இருக்கும். இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். புத்தி தெளிவும் உங்களுக்கு ஏற்படும். நல்லது எது, கெட்டது எது என்று பிரித்து பார்த்து செயல்படுவீங்க. எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையை பெற்றுத்தரும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேருங்க. நிதானமாக பேசுவதன் மூலமாக வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம். சிலர் கட்டளை இடுகின்ற பதவி கிடைக்க பெறுவாங்க. எதிர்பார்த்த பண உயர்வு கிடைக்க பெறுவீங்க. மேலும் குடும்பத்தில் உங்களுக்கு அடிக்கடி திடீர் செலவுகளும் ஏற்பட்டு கொண்டதாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலமாக அவர்களின் நல்ல மதிப்பை நீங்கள் பெற போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரித்து காணப்படும். பிள்ளைகள் நலனில் நீங்கள் அதிகப்படியான அக்கறை செலுத்துவீங்க. வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் உங்களுக்கு நல்லதுங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றியும் பெற போறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டுங்க. கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் நீங்கள் பெற போறீங்க. பணவரத்து உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். எதிலும் முழு முயற்சியுடன் நீங்கள் ஈடுபட வேண்டுங்க. எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான பலனே கிடைக்குங்க. உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த முயற்சியில் நீங்கள் முழு ஈடுபாட்டுடன் ஈடுபட வேண்டுங்க. காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்கும். அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவும் ஏற்படுங்க. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க போகுது. மேலும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கி தெளிவுடன் காணப்படுவீங்க. ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக தீர்ந்துவிடும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வுகளும் நீங்கிவிடும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழக்குவது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். அடுத்து மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
மீன் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்க போகுது. உடைமைகளை கவனமாக நீங்க பாதுகாத்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்கிவிடும். வாகனங்களை கவனமாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டுங்க. அடுத்து பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படுவீங்க. பணவரவு கூடும். செய்யும் காரியத்துல மன திருப்தியும் கிடைக்குங்க. அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டி இருக்கும். அடுத்து உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம். வியாபாரம் தொடர்பான பணம் பரிவர்த்தனையில கவனம் தேவைப்படுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் சற்று தாமதம் உண்டாகுங்க. பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகள்ல வில்வ அர்ச்சனை செய்து சிவனை வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன் மற்றும் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 1, 2, 28 மற்றும் 29. அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 22 மற்றும் 23. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தான் இருக்கும். உத்தியோகத்தில் வளர்ச்சியானது காணப்படும். மேலும் உங்களுக்கு சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட் வகையில் இந்த மாதம் மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் அதிகாரமானது இருக்க போகுது. தெளிவான மனதுடன் நீங்கள் செயல்பட போறீங்க. கூட்டாளிகள் மற்றும் பெண் பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. எதிரிகளை வெல்ல போறீங்க. புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரையும் நீங்கள் செல்லலாம். உங்களுடைய உத்தியோகத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்வதிலும் ஆதாயம் காண்பதிலும் உங்களுடைய கவனம் இருக்க போகுதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்களை நீங்கள் பார்க்க முடியும். என்றாலும் நீங்கள் நிலைமையை நன்கு சமாளிப்பீங்க. பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட போறீங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் சிறப்பாகவே இருக்குங்க. இந்த மாதம் மனதில் பதட்டங்கள் அதிகரித்து காணப்படும். மேலும் பணி நிமித்தமாக குடும்பத்துடன் நீங்கள் நீண்ட தூர பயணங்களும் மேற்கொள்ளலாம். அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. என்றாலும் குடும்ப விஷயங்கள் காரணமாக சில தவறான புரிந்துணர்வு இருக்கலாங்க. வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நீங்க தவிர்க்க வேண்டும். உங்களுடைய குடும்ப வாழ்வில் உறவில் பிரச்சனை ஏற்படுத்தும் நபரை நீங்கள் கண்டுகொள்ள போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாங்க. காதலர்கள் தங்களுடைய உறவில் சில சோதனை கட்டங்களை கடக்க நேரலாங்க. உங்களுடைய துணையின் மனதில் தாழ்வு மனப்பான்மையும் இருக்கலாம். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் சில சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் மூலமாக உறவில் அமைதி காண முடியும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் எழலாம். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இது மிதமான பலன் கிட்டும் மாதமாக அமையுதுங்க. அடுத்து நிதிநிலை. உங்களுடைய பொருளாதார நிலை இந்த மாதம் மிகவும் சிறப்பாகவே இருக்குதுங்க. தந்தை அல்லது மூதாதையர் சொத்து மூலமாக நீங்கள் அதிகப்படியான ஆதாயமும் பெற போறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய உத்தியோகம், தொழில் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் பணவரவும் இருக்கலாங்க. இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் அதிர்ஷ்டம் மூலம் உங்களுக்கு பணவரவு அமைய போகுது. பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறனுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் பெற போறீங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுடைய நிதிநிலை அதிர்ஷ்டகரமானதாகவே இருக்கும். எதிர்பாராத அல்லது மறைமுக ஆதாரம் மூலமாக பணம் உங்களுக்கு வரலாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவை கருதி உங்களுக்கு செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். உத்தியோக நிமித்தமான பயணம் காரணமாக செலவுகளும் உங்களுக்கு இருக்குங்க. பங்குச்சந்தை முதலீடு மூலம் இந்த மாதம் நீங்கள் லாபமும் ஆதாயமும் பெற முடியும். அடுத்து உத்தியோகம். உத்தியோகத்தில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் நீங்கள் பெற முடியும். நீங்கள் பணியிடத்தில் கடின உழைப்பை மேற்கொள்ள போறீங்க. இதனால் உங்களுடைய புத்திசாலித்தனம் மூலமாக பணியிடத்தில் நல்ல பலனையும் நீங்கள் பெறுவீங்க. நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஆர்வத்துடனும் பணியாற்ற போறீங்க. சாதுரியமாக செயல்படுவீங்க. உங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவாங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் மேம்பட்டு காணப்படும். மறைமுக ஆதாரம் மூலம் கிடைக்கும் எதிர்பாராத வருமானம் காரணமாக பணியிடத்தில் சிக்கல்களும் வரலாம். எனவே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குழுவாக பணியாற்றுவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. தொழிலில் அரசாங்கம் மூலம் உபரி வருமானம் மற்றும் ஆதாயமும் பெற போறீங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளர்கள் அனுகூலமாக செயல்பட மாட்டாங்க. தொழில் நிபுணர்கள் வெளிநாடு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் மூலம் முன்னேற்றமும் பெற முடியும். தொழிலில் உங்களுடைய அதிகாரமும் ஆளுமையும் காணப்படும். உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் இந்த மாதம் வலுவாகவே அமைய போகுதுங்க. இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு
அடுத்து வரக்கூடிய இந்த அமாவாசை தினங்களில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழ போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.